உட்காந்து உட்காந்து பாத்துட்டிய யாருமே வர மாதிரி தெரியலடியா இதோ உட்காந்துக்குதா நைனா குமரேசனா ஊர்ல அழிச்சிட்டாங்க நைனா. அவங்க வந்தானுங்களா? எப்ப வந்தானுங்க? வந்தானுங்க செம்ம அடிச்சுட்டு போயிட்டாங்க. மூஜாயி நீ மனுஷனடா நீ அச்சு போட்டு எங்கடா குதிரை முக்கிறான்னு கேட்கதா அதை வந்து உட்காந்துங்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அடிச்சாங்க தெரியுமா? என்ன முருகேசா என்ன பண்ணிக்கிறீங்க? வாடா பிஞ்சுக்கான என்ன கொஞ்ச காலம் ஆளக்கான ஊர்ல பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டேன். நான் பிசினஸ் பிஞ்சுக்கண்ணா. லாட்டரி டிக்கெட் பிசினஸ். என்னடா சொல்ற பிஞ்சுக்கானா? கேரளா நாட்டுல லாட்டரி டிக்கெட் வித்துருந்தேன். லாட்டரி சீட்டு வித்துருந்தியா? சரி குதிரை முகனை பாத்தியா? குதிரை முக்கம் வந்துக்கிறானா? அண்ணா பிஞ்சுக்கண்ணா எங்க அண்ணன் வந்துக்குதுண்ணா, எல்லாம் சேர்ந்து கட்டுட்டாங்கண்ணா. ஐயோ ஐயோ அவனை பெரிய அவனை போய் கடத்திக்கிறாங்க. கட்டுட்டாங்க பாத்தீங்க சொல்லியா? நான் பார்க்கல, தேடி கண்டுபிடிக்கிறேன். எங்க அண்ணன் எங்க போச்சுன்னே தெரியல. இதை பத்திரமா வச்சுக்காங்க, யார்ட்டி கொடுத்துறாதீங்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ஏய் என்ன பாக்குது இதுல? பிரிச்சு கிரிச்சு பாத்திர போறீங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். 10,000 ரூபா கொடுக்குறேன். 10,000? சரி நாங்க அப்படியே வச்சுக்கிறோம். எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டியா? உனக்கு ஒரு 5,000 ரூபா கொடுக்குறியா? பெட்டியை மட்டும் பத்திரமா பிரிக்காம வச்சுக்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். நாங்க யாருக்கிட்ட கொடுக்க மாட்டோம், நாங்க 10 ரூபாய் வச்சுக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. யார்ட்டி கொடுத்துட்டு போறீங்க? கொடுக்க மாட்டோம். என்ன அந்த பொட்டிக்கு போய் 10,000 ரூபாய் தராங்க? அதாண்டி எனக்கு சந்தேகமா இருக்குதா? பிரிக்காது, பாம்பு இருக்கும். வாங்க. நான் தூக்கி போட்டேன், நீ பாத்துக்கல. எனக்கு வேணாம், அதுல பாம்புக்கு மிந்து வச்சு போச்சுன்னா நான் எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா? நானே பிரிக்கிறேன். பிரிக்காத, நான் போயிட்டு பிறகு பிரிக்க ஏங்கடா பயந்தாங்கொல்லிக்கு நானே திறந்துக்கிறேன். இவ்வளவு பணமா? ஐயோ நைட்ல இருந்து இந்த ஆள் கண்ணு முழிக்கிற மாதிரியே தெரியலையா? ஜூஸ் மட்டும் இறங்குதா? மாடசாமியா? டேய் மாடசாமியா, நோ ஊத்துனா இந்த ஜூஸியா? டேய் மாவன வாய் கொஞ்சம் போட்டுறான். குச்சி நேக்கிறான், இறங்கி நேக்குது. மூதவிங்க கூட்டின்னு போய் எதுவும் வாங்கி தரல போகுது, அதனால தான் இறக்கி நேக்கிறான். எப்பா 10 ஜூஸ் இறங்கிச்சு எல்லாம்ப்பா. இந்த தத்திர முச்சவனை எப்படி ஆச்சா எப்படி எழுதுக்குமா? பா யாரு நீ? யாரு நீ? யாரு? ஐயா நான் யாருன்னு கேக்குதா? எப்பா நான் உன் பையன். அப்ப என் பொண்டாடி யாரு? எப்பா என்னாச்சு உனக்கு? அச்சில குழம்பிட்டான் போகுது. இன்னும் ரெடி அடி நான் தலையை தொங்க போட்டான். டேய் ஏன்டா உன்னாச்சா? யாருன்னு கேக்குறான், அடிக்காம என்ன பண்றது? டேய் உணர் ரெடி அடியா கிளியரா இதா பார்க்கலாம். ஓயாமையா அச்சின்னு இருப்பாங்க. ஏ மகனே என்ன கண்டுபிடிச்சிட்டியா? எப்பா உனக்கு நினைவு வந்துச்சு. டேய் என்ன எவ்வளவு கொடுமை பத்தினாங்க தெரியுமாடா? டேய் மாடசாமி, எல்லாம் எனக்கு தெரியும் மாடசாமி. டேய் முன்சாமி, மாடசாமி யார் அவனுங்க? என்ன பண்றானுங்க? ஏய் போலீஸ். டேய் அங்க என்னடா பண்றீங்க? சார் எங்க அப்பாவை கண்டுபிடிச்சேன் சார், அன்னைக்கு கேஸ் குத்தமே. ஓ ஆமா, எங்க இருந்தா உங்க அப்பா? அந்த கதையே சார் கேக்குறீங்க, நிறைய பேர் கடத்தின்னு போயிட்டாங்க சார். நிறைய பேர் கடத்துறாங்கன்னா உங்க அப்பா மேல ஏதோ தப்பு இருக்குது. யோ வாயா, ஏதோ இல்லன்னு சொல்லியா? டேய் அன்னைக்கு இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எங்க அப்பா கிட்ட பெரிய ரகசியம் ஒண்ணு இருக்குன்னாங்க. என்னடா ரகசியம் சொல்லு? டேய் ஏன்டா இப்படி சொன்னியா? உங்களை யாரா சொல்லுதா? அது மட்டுமா பண்ணிக்கிறான்? நீ கிடைச்சா 10 லட்சம் ரூபாய் தரேன்னு போஸ்ட் போட்டு வெட்டிக்கிறான். 10 லட்சமா? ஆமாப்பா. யாரு இல்ல பண்ணீங்க? டேய் இங்க பதில சொல்றா, என்னடா ரகசியம் உன்கிட்ட இருக்கு? சொல்லாம்ப்பா, போலீஸ் கேக்குறாருல. இப்ப சொல்றியா இல்ல முட்டிக்கு முட்டி தட்டட்டுமா? சார் ஒரு ரகசியமா இல்ல சார், என் மாமா வீட்டுக்கு வந்தேன் சார், நான் நல்லா பண்றாங்க சார். இப்ப நான் பண்றேன்டா, ரகசியத்தை சொல்ல போறியா இல்லையா? ஏன்பா சொல்லிதான் தொலையன். அந்த பையனாக்கா 5 லட்சம் நீ ஒதுக்கி வச்சுக்கிறேன்னு சொல்றான். 5 லட்சமா? பார்த்தது கூட இல்லடா. இவனை எப்படி விசாரிக்கணும்னு தெரியும். எது வந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கிட்டா. இப்ப நானா பண்றது? என்ன பண்றதுன்னா ஸ்டேஷனுக்கு தான் போனா. ஐயோ கடுப்பு ஏறுது. நீ கவலைப்படாதப்பா,
இந்த ஜூஸ் குடி. ஐயோ இவன் வேற ஜூஸ் கொடுக்குறான். சரி வா எங்க மாமாவும் எங்க அத்தையும் பார்க்க போலாம். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஒழுங்கு மரியாதை சொல்லு. என்னடா ரகசியம்? சார் எதுவுமே தெரியாது சார். வாடா ஸ்டேஷன்ல வச்சு சாரி. ஆட்டோ நித்து. போலீஸரா இருக்கு, என்ன பண்றது? ஏய் ஸ்டேஷன் வரையும் போன வரியா? போலாம் சார். இதுல போய் என்ன இருக்குது? நான் எங்கேயோ பாத்துக்கிறேன். 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. எங்க எங்கேயாவது பாத்துருப்பீங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார். வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா தள்ளி விட்டா தான் சார் போவோம். கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? இது வேறையா? சரி தள்ளுறேன். போதுமாயா? தள்ளுங்க சார். போதுமாயா? நல்லா தள்ளுங்க சார். ஸ்பீடா தள்ளுங்க சார். ஆடுகார பையன். அட பாவி, இப்படி எடுத்துட்டு போயிட்டானே. ஒருவேளை இவனும் அவனோட கூட்டாளியா இருப்பானோ? இவனுக்கு ஏதோ பெரிய லிங்க் இருக்கு. இவனை போலீஸ் படையோட தாண்டா தேடணும். எப்பா நல்லா காப்பாத்துனப்பா. நன்றிலாம் இருக்கட்டும், கொஞ்சம் வெளியே வாங்க. உன்னை 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் மாட்டினேன். வழியில மீன் தானே மாட்டான், நான் எப்படி மாட்டுவேன்? அதான் இப்ப மாட்டிக்கிட்டியா? அன்னைக்கு ஆட்டோ காசு வாங்காம போகும்போதே உன்னால எனக்கு ஒரு வருமானம் வரும்னு நினைச்சேன். அதான் இப்ப வந்துருச்சு. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதெல்லாம் புரியுது இருக்கட்டும். 15 லட்சம் ரூபாய் எங்க? ஏய் கத்தாத. எனக்கு உனக்கு மேல கத்த தெரியும். காசை கொடுக்குறியா இல்ல கள்ள தூக்கி போட்டுட்டா? ஆனா பாவீங்களா, நான் என்னடா பாவ போனேன்? எல்லாரும் வந்து என்ன அடிக்கிறீங்க? காசை வச்சிருந்தா அடிக்காம என்னடா பண்ணுவாங்க? குழந்தை காசு குத்துடுமா? காசா? அங்க பாரு. எங்க? யோ அங்க பாரு காசா. டேய் தாமரை கண்ணங்கள், தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள், இன்பமாய் கொஞ்சும் போது எத்தனை வண்ணங்கள். இங்க பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறீங்க, ஆனா காசு மட்டும் எடுத்துட்டே வர மாட்டீங்க. வருதுமா, வந்துக்கினே இருக்குது. பொட்டி பொட்டியா வரப்போகுது. நீ ஏன் கவலைப்படுற? அப்புறம் பையன் கேட்டா அவங்க கேட்டான்ட்டு கொடுத்துட மாட்டீங்களே? கொடுக்க மாட்டேன். உனக்கு மட்டும்தான் சொந்தம். எல்லாம் காசு உனக்கு மட்டும்தான் சொந்தம். டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டான் உன்னை. நில்றா. மாட்டினியாடா? எங்களுக்கு 2 நாளா தண்ணி காட்டினேன். நான் பாத்துக்கிறேன். நீ உண்ணா என்னடா உண்ணா? என்ன உண்ணா? டேய் அன்னைக்கு ஆட்டோ ஓட்டு வந்து அவதான் நீ. ஆமாண்ணா, நீ உன்னை நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்குவா? இந்த மாயிவனை புடி. நல்லா இருக்கியா? இருக்க பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாத. அப்படித்தான் நான் பண்ணுவேன். உன்னை என்னத்துக்கு திறத்துறாங்க? எனக்கே தெரியல. தொலைச்சி போடுவோம் தொலைச்சி. டேய் மாடசாமி, எங்களுக்கு கடை தண்ணி காட்டுறேன். இவன் என்னங்க பண்ணா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ வீட்டுக்கு போ, நான் காசு ஆட வரேன். யார் விட்டு துணியை கொடியில காய போட்டுருந்தாங்க, தூக்கி போட்டுக்கினேன். அசிங்கமால உனக்கு என்ன பாக்குறா? யார் விட்டு பணத்துக்கு நீ அழிறியா? இது உனக்கு அசிங்கமா இல்லையா? பாயிண்ட புச்சி பேசினாக்கா ஏகுன அடிவா நீ. டேய் தேவையில்லாம பேசுன கிடக்காத. உங்க அப்பா காஞ்ச வாயனா காணும், அந்த குதிரை முகன காணும். அந்த கடுப்புல இருக்கிறேன் நானு. கடுப்புல ஏறு இல்ல அடுப்புல ஏறு, எனக்கு தான் வந்துச்சு. நீ இவ்வளவு பேசுறிய, உங்க அப்பா வைக்கமா ஒரு பொம்பளை பின்னாடி போய்க்கிறானே. அந்த நாசமா போனவன் எக்கடி போனாக்கா எனக்கு தான் வந்துச்சு. அதை பத்திலாம் நீ பேசாத. அத பத்தி பேசாதியா? ஐயோ புடிச்சிட்டேன் குதிரை முக்கனை புடிச்சிட்டேன் குதிரை முக்கனை புடிச்சிட்டேன். வானா ஏண்டா இன்னும் ஆட்டு குத்த எங்களுக்கு? குமரேசா என்னன்னு கவனிவன? அங்க எட்டி வச்சுட்டு போற, இங்க மரத்தை தூக்கி மேல போட்டு போற. அவ்வளவு பலசாலிடா நீ. ஏய் இவெல்லாம் பொடி பையன், இவனெல்லாம் இப்படி அடிச்சா தாங்காத. நீ கொஞ்சம் வாயை மூடு. உன்னாலதான் அங்க இருந்து கட் அவுத்து விட்டோம். போடா அப்பா, என்ன பண்ணுமோ நீங்களே பண்ணிக்கோங்க. இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தூக்குடா. அடுத்த பாகத்துல கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மையை கறந்துருவோம். எல்லாரும் லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க.